அந்த வகையில் திமுகவிலிருந்து திரு மதிவாணன், அரசியல் விமர்சகர் திரு சி அக்னீஸ்வரன், விசிகாவிலிருந்து திரு பாலசிங்கம், பத்திரிகையாளர் திரு ஜீவ சகாப்தன், அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன், அனைவரையும் வரவேற்கிறோம். ஜீவ சகாப்தன் சார், தொடர்ந்து நீங்கள் மூத்த பத்திரிகையாளராக இருக்கிறீங்க. திமுக அதிமுக நெடுநாளாக நீங்கள் அதை பார்த்துட்டு வரீங்க. இருவரும் எதன் அடிப்படையில் இந்த 2026 இந்த கணக்கை தொடங்கியிருக்கிறாங்க? இல்லை, திமுக அதிமுகவினுடைய இருவரும் எதிர்நிறுத்தி தேர்தலை சந்திப்பது தமிழ்நாட்டுக்கு புதியது கிடையாது, தமிழர்களுக்கு புதியது கிடையாது. திமுகவை பொறுத்தவரையும் இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோங்கிற அந்த ஒரு பரப்புரையும் அதற்கான அவருடைய செயல்பாடுகளுமே மக்களிடம் பெரிய அளவில் கொண்டு போகும். நான் அப்படி தான் பார்க்குறேன். இன்றைக்கி திமுகவினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கு இந்தியாவிலேயே முதன்மை எதிரி நாங்கள் தான் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் முதலமைச்சரினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்குது. குறிப்பாக அந்த ஆளுநர் விவகாரத்தில் அவர் கிடைத்தது ஒரு மிகப்பெரிய வெற்றி. தொகுதி மறுசீரமைப்புக்காக அவர் நடத்திய கூட்டத்திற்காக கிட்டத்தட்ட பவன் கல்யாண் கட்சியிலேருந்தே ஒருத்தர் நடராத்திரி வந்துட்டார். அவர் அந்த நிகழ்ச்சிக்காக பவன் கல்யாண்லேருந்தே வந்துட்டார். ஏன்னா பாஜக கூட்டணியாக இருந்தாலும் எம்பி சீட்டு குறையுது அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சிக்குமான பிரச்சனை. இதை ஸ்டாலின் கூப்பிட்றாரேன்னு பார்க்கல. அவங்க பாஜக கூட்டணியிலேருந்து கூட ஒருத்தர் வந்துட்டு போயிட்டார். இவங்க இல்லை நாங்கள் அதுக்கு வரலன்னு 1008 கணக்கு சொல்லலாம். சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு கரெக்டாக அன்னைக்குன்னு பார்த்து அவர் வந்துட்டு போனார். அவர் பேர் எனக்கு சரியாக நினைவில், ஒரு எம்பி வந்துட்டு கூட போனார். அப்போ அந்த அளவுக்கு மாநில சுயாட்சி, மாநிலங்கள் பிரச்சனையை இன்றைக்கி திமுக கையில் எடுப்பது தான் அவர்களுடைய மிகப்பெரிய பலம். அதாவது கட்சி கடந்துங்க அவர் எல்லா விஷயத்துலையும் என்ன சொல்கிறாரு, இதில் திமுக அதிமுக பாமகன்னு பார்க்காதீங்க, வாங்க மாநிலங்களுடைய எண்ணிக்கை குறையுது, இது போன்ற விஷயங்களை கையில் எடுக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆளுநர் விவகாரம், இது ஒட்டுமொத்தமாக ஆளுநருடைய அதிகாரங்கிறது ஒரு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அமைப்பை கேலிக்குட்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதற்கு இன்றைக்கி சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தில் பண்ணுற விஷயம்னு இது போன்ற விஷயங்களில் அவங்க கவனம் செலுத்துவது என்பது பாஜக தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது, பாஜக மீது தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி, ஒரு பயம்னே சொல்லலாம். பாஜகவினுடைய செயல்பாடுகள் வட இந்தியாவில் நடக்கின்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இது தமிழ்நாட்டில் இல்லைன்னா பாஜகன்னு ஒரு கட்சி இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. இது வரைக்கும் திமுக அதிமுகவின் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அது ரெண்டும் தான் தமிழ்நாட்டினுடைய பலம். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. ஒருபோதும் தேசிய கட்சி வரக்கூடாது, இந்துத்துவ கட்சி வரக்கூடாது. அது தெளிவாக இருந்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இங்கே தேசிய கட்சியே கிடையாது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தவரை திமுக உடையும் நினச்சாங்க. திமுக இன்றைக்கி வரையும் இருக்குது. ஆனால் ஸ்தாபன காங்கிரஸ் காணாமல் போச்சு, சுதந்திரா கட்சி காணாமல் போச்சு, ஜனசங்கம் காணாமல் போச்சு. திராவிட கட்சியை தவிர்த்து இன்னொரு கட்சியே தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்தது. இப்படி ஒரு நிலை இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. ரெண்டுமே திராவிட கட்சி. திமுகவுக்கு சாதகமான அம்சங்கள்னா சவால்கள் எதுவுமே இல்லையா? சவால்கள் இருக்கதாங்க செய்யும். எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு சவால்கள் இருக்கும். எப்படினாலும் ஆளுங்கட்சியினுடைய நிர்வாக பிரச்சனைகள், அங்கே நடக்கின்ற ஊழல், இந்த மாதிரியான விவகாரங்கள் கண்டிப்பாக சவாலாக இருக்கும். உங்களுக்கு 5 வருஷம் ஆட்சி செய்யும் போது அதற்கான அதிருப்தி எந்த கட்சியாக இருந்தாலும் இருக்கும். அதெல்லாம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. நான் இதை கடந்து ஒரு பெரிய ஆபத்தாக இன்றைக்கி டெல்லியினுடைய அரசியல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் இன்றைக்கி இந்தியாவிலேயே மம்தா பானர்ஜியை விட, உங்களுக்கு பஞ்சாபில் உள்ள ஆம் ஆத்மியை விட, அரவிந்த் கெஜ்ரிவாலை விட உங்களுக்கு யார் நம்பிக்கைக்குரியவராக இருக்கும்போது தமிழ்நாடு, இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் இவர் தான் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறாருங்கிற அந்த பார்வை இருக்குது பாருங்கள். அது படித்த தமிழர்கள் மத்தியில் ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. பாஜக இன்னைக்கு இவங்க பாஜகவுக்கு டெட் அகென்ஸ்டாக இருக்கிறாங்கன்னு பாஜகவும் தன்னுடைய ஒரே எதிரியாக தமிழ்நாட்டை தான் பார்க்குது. என்ன கொண்டு வந்தாலும் இங்கே எடுபட முடியல. ராமர் கோயில், கிருஷ்ணர் கோயில், மசூதிக்குள்ளே முருகன் இருக்கிறான், இது எதுவுமே தமிழ்நாட்டில் எடுபட மாட்டேங்குது. இங்கே ஃபுல்லாக வேலை வாய்ப்பு என்ன தந்த, ஐடியில் என்ன வளர்ச்சி, தனிநபர் வருமானம் எந்த அளவுக்கு வந்திருக்கு, இந்தியாவிலேயே அதிகமாக பொருளாதார வளர்ச்சி உள்ள மாநிலம் எது, கல்வி சுகாதாரம் எங்கே வளர்ந்துருக்கு, பெண்கள் உயர்கல்வி படிக்கிற மாநிலம் எது, இது தான் இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான முகாமியான விஷயமா இருக்குது. இதுதான் கலைஞர் காலத்திலையும் இருந்தது, ஜெயலலிதா காலத்திலையும் இருந்தது, எம்ஜிஆர் காலத்திலையும் இருந்தது. தமிழ்நாட்டினுடைய போட்டியே நீ சுகாதார நிலையத்தை தொடங்குறியா, நான் உயர்கல்வி, நீ உயர்கல்வியை தொடங்குறியா, நான் பாலிடெக்னிக். இப்படித்தான் எம்ஜிஆர் கலைஞர் சண்டை, கலைஞர் ஜெயலலிதா சண்டையே இப்படித்தான். நீ தலித் மக்களுக்கு விலையில அரிசி தெரியா, நான் மடிக்கணினி தரேன், நான் அந்த பெண்களுக்கு சைக்கிள் தரேன், நான் பஸ் பாஸ் தரேன். இப்படித்தான் திமுக சண்டையே இருந்ததை ஒழிய வேறு மாதிரியான சண்டைகளே இங்கே இல்லை. இப்போ ரொம்ப தெளிவாக பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாடில் திமுக இதாக இருக்கும்போது அவர்களுக்கு முழுக்க இந்த அம்சம் சாதகமாக இருக்குது. இந்த நம்பிக்கையை தொடர்ந்து அவங்க கொண்டு வந்துட்டாலே அவர்களுக்கு இது சாதகமாக இருக்கும். மற்றொரு திராவிட கட்சியான அதிமுகவின் தேர்தல் கணக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவின் தேர்தல் கணக்கு அவர்கள் பாஜகவுடன் இந்த நேரத்தில் கூட்டணி வைத்திருப்பதுங்கிறது மிகப்பெரிய பின்னடைவாக இருக்குது. அங்கே அண்ணா திராவிடம்ங்கிற 2 விஷயம் இருக்குது.
ஆனால் அமித்ஷா ரொம்ப வெளிப்படையாக திராவிட கட்சியை அழிப்போங்கிறாங்க. அண்ணாமலை திராவிட கட்சியை அழிப்போன்னு சொல்லி தான் பரப்புரை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பது, அதுவும் ரொம்ப வெகு தீவிரமாக மாநிலங்களுடைய உரிமைகளை அளிப்பதில் பாஜக ரொம்ப ஒரு வெறி கொண்டு வேட்டையாடுது அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கலாம். மாநிலங்கள் உரிமையை அளிப்பது, இப்போ வேற இன்னைக்குங்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் 3ஆம் வகுப்பு குழந்தைய ஃபெயில் ஆக்கணும் அடுத்த வருஷத்துலேருந்து வருது. நீங்கள் பாருங்கள், 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையே நாங்கள் ஃபெயில் ஆக்குவோன்னு வருது. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு வந்து உடனடியாக கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இதுதான் குலக்கல்வி திட்டம், இதுதான் புதிய கல்விக் கொள்கை. புதிய கல்விக் கொள்கையே கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. அவங்க எவ்வளோ நாசுக்கா 3ஆம் கிளாஸ் பிள்ளையே ஃபெயில் ஆக்குவோம், திருப்பி குலக்கல்வி திட்டம் ராஜாஜியினுடைய அதுக்கு போகிறாங்க. இந்த ஐடியாலஜிக்கல் வார் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இது யாரை பாதிக்கும்? கிராமப்புற பிள்ளைகளை பாதிக்கும், தலித் பழங்குடியின குழந்தைகளை பாதிக்கும். 3ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகிற அளவுக்கு ஒரு குழந்தை எந்த ஸ்கூலில் இருக்கும்? அப்போ இந்த மாதிரியான சூழல்கள் வருது அப்படிங்கிறத இதில் இருந்து நம்மளை காப்பணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை திமுக தொடர்ந்து ஏற்படுத்துது. நீங்கள் இந்த நிர்வாக சீர்கேடுகள் இருக்கா, அமைச்சர்கள் மீது சில வருத்தங்கள் இருக்கா, மாவட்ட அமைச்சர்கள் வாரிசு அரசியல், இந்த விமர்சனங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லாமலாம் கிடையாது. ஆனால் அதை தாண்டி இது போன்ற விஷயங்களை இன்றைக்கி முகாமையாக பார்க்க வேண்டிய தேவை வந்து இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய வட்டார பிரச்சனை, கிராமங்கள், அதெல்லாம் என்றைக்குமே இருக்கும். திமுக ஆட்சி செஞ்சாலும் வரும், அதிமுக ஆட்சி செஞ்சாலும் வரும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆட்சி காமராஜர் காலத்திலிருந்தே தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியாவில் வேறு எங்கேயும் கிடையாது. அதை தாண்டி உயிருக்கே ஆபத்து விளைவிக்கின்ற ஒரு விஷயமாக இன்னைக்கு பாஜக அரசினுடைய கல்விக் கொள்கை இருக்கிறது, அவர்களுடைய மத கொள்கை இருக்கிறது. இப்போ எல்லாத்தையும் பொதுப்பட்டியலுக்கு மாற்றுகின்ற மாநில சுயாட்சியை அபகரிக்கின்ற சார், முதல்ல 200 தொகுதிகள் அப்படின்னாங்க, இப்போ 234 தொகுதிகள்லையும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வார்த்தை எப்படி சார்? அந்த வார்த்தை அந்த ஆளுநர் தீர்ப்புக்கு பிறகு அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, நம்ம எப்படியும் வெற்றி பெற்றலான்னு. இன்னொரு நம்பிக்கை ஓப்பனாக சொன்னா, அதிமுக பாஜக கூட்டணி சேரலைன்னா கூட அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்க மாட்டார். அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தவொன்னே அவங்களுக்கு நம்பிக்கை ஆயிடுச்சு. பாஜக எந்த அளவுக்கு அதிக சீட்டு கூட்டணியில் ஒதுக்குறாங்களோ அதுல இருந்து தான்ப்பா திமுக கவுண்டன்னு, அதுலேருந்து தான் அதிமுக கவுண்டர் கணக்காகுது. பாஜக லெஸ் பண்ணிடுங்க, பாஜக கொடுக்குறது எல்லாமே திமுக கூட்டணி தான் ஜெயிக்குங்கிற அளவுக்கான விஷயமா போயிடுச்சு. ஸோ அது வந்து இவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ், சசிகலா, தினகரன், இபிஎஸ் இவங்களாம் ஒன்றா சேர்ந்து பாரதிய ஜனதாவை இவங்க தனித்து விட்டிருந்தால் கூட அதிமுக நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகவினுடைய இப்போ அந்த 5 வருட ஆட்சி நடைபெறுகிறது. இங்கே இந்த இஷ்யூ இருக்குது, அங்கே வாரிசு அரசியல், அங்கே மாவட்ட செயலாளர் பிரச்சனை, இங்கே பார்த்தீங்களா ரேஷன் கடை, இதையெல்லாம் சொல்லி கூட ஓட்டு வாங்கலாம். ஆனால் இவங்க பக்கத்தில் பாஜகவையும் மோடியும் அமித்ஷா படத்தையும் சேர்த்து இவங்க காமிக்கும் போது அது மைனஸ் ஆகிரும். அதிமுகவோட நம்பிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி அப்படின்னு அதிமுக தலைவர்கள் சொல்கிறது. இல்லை, அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறாங்க, இப்போ கூட அதை நான் கவனித்தேன். அதாவது இன்னும் சில கூட்டணிகளை சேர்த்து பெரிய கூட்டணினா விஜயை இன்னும் அவர்கள் முயற்சிக்கிறார்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா பாஜகவுடன் சேர்றது மெகா கூட்டணி இல்லைன்னு இபிஎஸ்கே தெரியும். இபிஎஸ்கே தெரியும் பாஜகவுடன் சேர்றது மெகா, அங்கே அதிகாரத்தில் இருக்கிறதே ஒளி அது பெரிய மெகா கூட்டணிலாம் கிடையாது. பாமகவை சேர்க்குற ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பாமகவோட சேருவாங்க. பாமக அந்த கூட்டணியில் வருங்கிறது தான் நான் கணிக்கிறேன். அதிமுகவோட பாமக வந்துடும். தேமுதிகவையும் பெரும்பாலும் அவங்க அங்கே அகாமடேட் பண்ண தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இவங்க இதை தாண்டி ஒரு வெற்றிக்கான கூட்டணினா விஜயும் இழுக்க முயற்சிக்கிறார்களோ? ஏன்னா ஏற்கனவே விஜய் இபிஎஸ் கூட்டணிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. பேசி இத்தனை சீட்டுங்கிற எண்ணிக்கை முதற்கொண்டு வெளியே வந்தது. நான் சொல்கிறது ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி. விஜயும் பாருங்கள், ஏடிஎம்கேவை திட்டவே மாட்டார், விமர்சிக்காமல் இருந்தார். இபிஎஸும் அதை திட்டாமலே இருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் திடீர்னு பாஜக கூட்டணிலாம் அறிவித்ததுக்கு பிறகு தான் விஜய் வந்து அதுக்கப்புறம் வேக வேகமாக பேச ஆரம்பித்தார். ஸோ விஜயும் அவங்க இழுக்கிறாங்களோ, அதுக்கான முயற்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது இந்த விஷயத்தில். ஓகேங்க சார்.